Hi guys, welcome to my YouTube channel Mystic Roads. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா 3 burner gas stove ரிவ்யூ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு, நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப் வாங்கலாமா கிளாஸ் டாப் வாங்கலாமா அப்படினு. நானும் கொஞ்சம் இன்டர்நெட்ல ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரெடிஷனலா இருந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்கலாம் டிசைட் பண்ணி வாங்கின ஒரு கேஸ் ஸ்டவோட ரிவ்யூ பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். அந்த கேஸ் ஸ்டவ் என்னன்னா விடியமோட பிராண்ட்ல Viva SS3 அப்படின்ற ஒரு மாடலை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆன்லைன்ல. ஸோ அதோட டீடைல் ரிவ்யூ பிளஸ் அதோட ஃபீச்சர்ஸ் அதை வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். வீட்டுக்கு டெலிவரி ஆன பாக்ஸ் இதுதான். இந்த கேஸ் ஸ்டவோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா GSSS3 179AA சொல்லிட்டு இதோட ஆக்சுவல் வேலை பார்த்தீங்கன்னா 9095 rupees போட்டிருந்தாங்க. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதால எனக்கு 5400 rupeesக்கு கிடச்சிது. இந்த பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி கேஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப்பால் ஆனது, அப்புறமா ஹெவி டியூட்டி கேஸ் பர்னர்ஸ், எனாமில்டு பேன் சப்போர்ட் அண்ட் ரிமூவபிள் டிப் ட்ரேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. மேனுஃபேக்சர்ட் பை மாயா அப்ளையன்சஸ். வாங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை வந்து நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ள அந்த பபிள் கவர்லாம் போட்டு தெர்மோகோல் எல்லாம் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. உள்ளார 2 பாக்ஸ் இருந்தது. முதல் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பேனோட ஸ்டாண்டு, எனாமல் கோட்டட் ஸ்டாண்டு, ஹெவி கேஜ் ஸ்டீலால் பண்ண ஒரு GI ஸ்டாண்ட்ஸு. அதுக்கப்புறமா இன்னொரு பாக்ஸ்க்குள்ளே வந்து இந்த பிராஸ் பர்னர்ஸ், 3 சைஸில் இருக்கிற பிராஸ் பர்னர்ஸு டிஃப்ரெண்ட் சைஸில். அதுக்கப்புறமா அதுக்கான டிப் ட்ரேஸ் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆன டிப் ட்ரேஸ் 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளார வந்து ஒரு சின்ன ப்ரௌச்சர், அந்த கேஸோட ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் வாரண்டி கண்டிஷன்ஸ் போட்டு அந்த வாரண்டியோட கார்டும் உள்ளே இருந்தது, அந்த சேல் டீட்டெயில்ஸோட. ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் வந்து 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரண்டி கார்டை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அடுத்து இதில் கொடுத்துருக்க ஆக்சசரிஸை பார்ப்போம். இந்த 3 ஸ்டாண்ட்ஸு, எனாமல் கோட்டட் ஸ்டாண்டு, இந்த பேன் ஸ்டாண்டுங்க எல்லாம் ஒரே சைஸில். அதுக்கப்புறமா 3 சைஸ் பர்னர்ஸ். முதல் வந்து ஜம்போ பர்னர், அடுத்து வந்து ஒரு ஸ்மால் பர்னர், அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் பர்னர். ஸோ 3 பர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டிப் ட்ரேஸ் 3 சைஸு, வெவ்வேறு சைஸில் டிப் ட்ரேஸும் கொடுத்துருக்காங்க அந்த பர்னர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா அதோட கேஸோட நாப்ஸு எல்லாம் ஒன்று ஒரு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு. வாங்க இந்த கவர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் ஃபினிஷ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப்பாக கொடுத்துருக்காங்க. ஹெவி கேஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரொம்ப பளபளன்னு இருக்குது. ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணோன்னா இந்த பாலிஷ் போயிடும், அதனால ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இதில் ஸோ இதுதான் இந்த கிளாஸ் டாப்பு. இதில் வந்து ரைட் சைடு வந்து கேஸ் இன்லெட்டை கொடுத்துருக்காங்க. கேஸ் இன்லெட் நாபுங்க இருக்குது. இது வழியாக நம்ம LPG ஹவுஸை கனெக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா Vidiem Viva SS பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் தான் வந்து இந்த மெயின் ஃப்ரேம், இது பாட்டமில் இருக்கிற ஃப்ரேமு. இது வந்து பவுடர் கோட்டட் ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் அண்ட் கண்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் மே காஸ் டிக்கிங் சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா சம்டைம்ஸ் வந்து டிக் டிக்னுன்ற சத்தம் அந்த கேஸ் ஸ்டவ்வில் வரும். ஏன்னா ஆன்லைனில் நான் நிறைய பார்த்தேன் இந்த மாதிரி வந்துடுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நார்மலான திங் தான். அப்புறமா இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ISI சர்டிஃபைட் கேஸ் ஸ்டவ்ங்க. நீங்கள் நாபெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஒரு ஸ்லீக்காக இருக்குது, ஸ்டடியாகவும் இருக்குது. அந்த நாப்ஸு ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டஃப் அண்ட் ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறமா அந்த கேஸ் சப்ளை டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. சில கேஸ் ஸ்டவ்ஸில் வந்து கிராஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அந்த மிக்சிங் சேம்பரோட. ஸோ இது வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேஸ் ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க எல்லாம் 4 பக்கமும். பட் ரப்பர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த நாபை வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் மாற்றிக்கணுன்னா கூட மாற்றிக்கலாம். ஒரு டம்மி நட் கொடுத்துருக்காங்க, அதை வந்து இந்த பக்கம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பொசிஷனை கூட மாற்றிக்கலாம் உங்கள் LPG கேஸ் இன்லெட் டியூபை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதாங்க மிக்சிங் அந்த டியூபு. அது பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கேஸ் வால்வோட நாசில். இது வழியாக தான் கேஸ் உங்களுக்கு வருது. ஸோ இப்போ நம்ம பர்னர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதில் இருக்க ஆக்சசரிஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணுவோம். டிப் ட்ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அது அந்த டிப் ட்ரேஸ்க்கு மாத்திரம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம மாற்றி போட முடியாது.
நம்ம இப்போ எல்லா ஆக்சசரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த பேன் ஸ்டாண்டு அது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சைஸில் தான் இருக்குது, அது வெவ்வேறு சைஸ் கிடையாது. ஸோ இந்த 3 பர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸில் இருக்குது பாருங்கள். ஜம்போ பர்னர், மீடியம், அப்புறமா ஸ்மாலு. ஸோ இந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டிசைன்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, ஒரு பெண்ட் டிசைன்ஸ் மாதிரி இந்த ஃப்ரேமில். அது கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ ஒரு பர்னருக்கு நேராகவும் அந்த கேஸ் நாப் இருக்கிறதால நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ப்ளஸ் ரொம்ப ஈஸியான ஆப்ரேஷனாகவும் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டாப் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டிசைன் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை கிச்சனில் ஃபிட் பண்ணிட்டேன். எல்பிஜி ஹவுஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது நல்லா இந்த ப்ளூ ஃப்ளேமோட நல்லா எரியுது. நீங்கள் பார்க்கலாம் அது வீடியோவில். இதில் என்னென்னா நான் 3 பாத்திரத்தை வச்சு பார்த்தேன், எங்கன்னா ஒரு இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கான்ட்டு. பார்த்தீங்கன்னா 3 பாத்திரமும் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு பேனு, ஒரு பாத்திரம், அப்புறமா ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 3த்துக்குமே நல்ல ஒரு கேப்பும் இருக்குது, டிஸ்டன்ஸும் இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் அந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம் கிச்சனில். ரொம்ப பக்கத்தில் இல்லாமல், நெருக்கடியாக இல்லாமல், ரொம்ப ஃப்ரீயாகவும் அந்த யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு ப்ராடக்ட்டுங்க அது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், என்னோடய யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.